வியூவர்ஸ், இப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கு நான் என்னென்ன எடுத்துக்க போகிறேன்னு பார்ப்போம். சிக்கன் 1 கிலோ எடுத்துருக்குறேன். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா தயார் பண்ண போகிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். மிக்ஸி ஜாரில் முதல்ல எப்போவுமே அரைக்கிறதெல்லாம் அரைச்சிடணும். ஏன்னா கரண்ட்டெல்லாம் போயிடுச்சுன்னா அரைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நான் முதல்ல அரைச்சிக்கிறேன். இஞ்சி, ஒரு 4 சாம்பார் வெங்காயம், அதுக்கப்புறமா பூண்டு, அதுக்கப்புறமா 2 பச்சை மிளகா, 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது இவ்வளோத்தையும் இப்போ போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன். கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா போட்டு, ரொம்ப காரம் வேண்டாம். இப்போ சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிடலாம். இது வடை கசகசா கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், கொஞ்சம் போல் சோம்பு, அடுத்தது கொஞ்சம் சீரகம், கசகசான்னு சொல்லிட்டேன், சாரி சீரகம். இதெல்லாம் போட்டு இப்போ நான் அரைச்சிட்டு வரேன். நைஸ் பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இப்போ நான் இந்த கறியை கழுவி வச்சுக்கலான்னு பார்க்குறேன். இந்த பாருங்கள், இந்த கறியை நல்லா மஞ்சள் போட்டு கழுவணும். சிக்கன் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கறியை நல்லா கழுவிக்கிடலாம். நல்லா மஞ்சள் தூள் போட்டு கழுவிக்கிடலாம். வெங்காயம் அரைச்சி வச்சிங்கன்னா தக்காளி அரைச்சிடுவோம் மிக்ஸி ஜாரில். நம்ம குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிக்கன் கிரேவியும் இட்லி என்ன பண்ண போகிறேன். சரி, கொஞ்சம் வித்தியாசமாக இட்லிக்கு சிக்கன் போட்டு சாப்பிட்லாமே அப்படின்ட்டு இதை நல்லா தேய்ச்சி கழுவணும். அப்போ தான் அழுக்கெல்லாம் போகும். ருசியாக இருக்கும். நம்ம நல்லா கழுவுனா தான் ருசியாக இருக்கும். அந்த கறி மஞ்சத்தூள் போட்டு கழுவும் போது அவ்வளோ நல்லது. அந்த சிக்கனோட வாடை வராமல் இருக்கும். இப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன்னா நான் கிரேவி பண்ணும்போது மஞ்சத்தூள் போட தேவையில்லை. இப்போ சிக்கன் நல்லா கழுவி வச்சிட்டேன். ஒரு வெங்காயத்தை அரிஞ்சிக்கிடலாம். நான் ஒரு 3 தக்காளி எடுத்துக்க போகிறேன். 3 தக்காளி இல்லை 4 தக்காளி எடுத்துக்கிடலான்னு பார்க்குறேன். இப்போ நான் வெங்காயத்தை அரிஞ்சிக்கிட்டேன். இனிமேல் குக்கர் அடுப்பில் வைக்க வேண்டியது தான். நம்ம ஒரு 1/2 ஹவரில் செய்திடலாம். இதெல்லாம் சமையல்லாம் ரொம்ப ஈஸி. வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் சிக்கன் கிரேவி பண்ண போகிறேன். எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். இப்போ நான் ஒரு
குக்கர் அடுப்பில் வச்சுக்க போகிறேன். நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன்ப்பா. குக்கர் தான் கறி நல்லா வெந்து இருக்குது. இல்லைன்னா கறி வெந்த மாதிரி எனக்கு தெரியலை. மடமடன் சீக்கிரம் ஆகிடும் குக்கரில் செய்யும்போது. இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். பட்டை, பிரிஞ்சி இலை, ஸ்டார், சோம்பு, அதுக்கப்புறமா என்ன போட போகிறேன், வெங்காயம், கருவேப்பிலை, அடுத்தது வெங்காயம், கருவேப்பிலை, கருப்பு, உப்பு அதிகமாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது, கம்மியாக இருந்தால் கூட நம்ம போட்டுக்கிடுவோம். அதனால் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே போட்டு செய்வோம். தேவைப்படும் போது கொஞ்சம் போட்டுக்கிடலாம். சாப்பாட்டை உப்பு அதிகமானாலும் சாப்பிட முடியாது, உப்பு இல்லைட்டாலும் சாப்பிட முடியாது. ஒரு சிலர் உப்பு இல்லைன்னா கூட சாப்பிட்றாங்க. கொஞ்சம் உப்புலாம் குறைச்சி சாப்பிட்டா நல்லதுன்ட்டு. அதனால் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், சோம்பு, இஞ்சி, பூண்டு, இதெல்லாம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் இப்போ இதோட போட்டுக்கிடுவோம். இப்போ இதில் இந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 3 தக்காளி போட்டு அரைச்சிக்கலான்னு பார்க்குறேன். 3 தக்காளி இதை போட்டு அரைச்சிக்கிறேன். கிரேவி எனக்கு கொஞ்சம் நிறையா வேணும். ஏன்னா நான் இட்லி தானே செய்ய போகிறேன். இட்லிக்கு நல்லா கிரேவி, கறி குழம்பு போட்டு சாப்பிட்லாம். அம்மா வாசனை. இது நல்லா வதங்கும். அதுக்குள்ளே நான் தக்காளி அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ இது வதங்கும் போதே நான் சிக்கன் மசாலா 2 ஸ்பூன், அடுத்தது கரம் மசாலா கொஞ்சம், அடுத்தது காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம், அடுத்தது சீரகத்தூள், அடுத்தது தனி மிளகாத்தூள், எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன். அடுத்தது தனியாத்தூள். இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். காரம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் காரம் சேர்த்துப்பேன். இப்போ இதில் நான் அரைச்சி வச்ச தக்காளியை போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன். நல்லா வதங்கிட்டு நல்லா வேகணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது பெரிய குக்கரில் பெரிய ஸ்டவ்வில் வச்சுக்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டவ் பொறுமையாகுது. அதனால் நான் பக்கத்து ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி இப்போ நான் இந்த சிக்கனை பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நான் சிக்கனை போட்டுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சள்லாம் போட்டு, மஞ்சத்தூள் போட்டு. இப்போ இதை வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இனிமேல் நம்ம இட்லி செய்துட்டோன்னா உப்புலாம் கரெக்டாக தான் இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிப்போம் கறி வேகிறதுக்கு. சிக்கன்லேயே தண்ணி வரும் வேக வேக.
குக்கரை மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இட்லி வேக வைக்கலாம். இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். முதல்ல தண்ணியை கொதிக்க விடலாம். தண்ணி கொதிக்கிட்டோம், அதுக்குள்ளே மாவு கிளறலாம். குக்கருக்கு வெயிட் போட்டு வச்சிட்டேன். ஒரு 2 சவுண்டு வரட்டும். 3 சவுண்டு வந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வெந்துடும். அதுக்குள்ளே இட்லி வேக வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே அந்த சிக்கன் கிரேவி ஆகிறதுக்குள்ளே ரசத்துக்கு ரெடி பண்ணிடலான்னு பார்க்குறேன். புளி ஊற போட்டுக்க போகிறேன். சுடு தண்ணி ஊற போட்டால் சீக்கிரமாக ஊறிடும். நான் வந்து சாதா தண்ணி தான் ஊற போட்டுக்கிறேன். இதில் வந்து மிளகு, சீரகம், பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு அரைச்சிக்க போகிறேன். மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி கொஞ்சம் நிறைய பெருசாக போட்டுக்கிட்டேன். கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாய். இது இவ்வளோத்தையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். சுவையான பச்சை மிளகாய் தக்காளி ரசம். இன்னும் 2 சவுண்டு வரட்டும். குக்கர் 2 சவுண்டு வந்துச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இது வந்து தண்ணி கொதிக்குது. இட்லிக்கு நம்ம அப்படியே இட்லி ஊற்றி வச்சிடலாம். தண்ணி கொதிக்குது. ஏன் தண்ணி கொதித்த பிறகு நம்ம இட்லி ஊற்றணும்னா, இப்போ நான் இந்த அடியில் வைக்கிறேன் அந்த தட்டு. இந்த தண்ணி கொதித்து நம்ம ஃபஸ்ட்டு கொதிக்கிறதுக்கு முன்னாடி இட்லி ஊற்றினா அது ஃபுல்லாக மேலே அப்படியே இந்த மேலெல்லாம் பொங்கி வரும். இப்போ ஃபஸ்ட்டு கொதித்த பிறகு இதை வச்சேன்னா இட்லியும் சீக்கிரமாக வேகும், இதுக்கு மேலேயும் வராது. நான் லைட்டாக எண்ணெய் விட்டுடுறேன். சீக்கிரமாக இட்லி வெந்துடும் பாருங்க. இட்லி வித் சிக்கன் கிரேவி. சுட சுட இட்லி, சுட சுட சிக்கன் கிரேவி. இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை திறந்து குக்கரை திறந்து காமிக்கணும். எப்படி இருக்குன்னு தெரியல. இட்லி வெந்திருக்கிறது, எப்படி வெந்திருக்கா வேகலையான்னு தெரியல. ஒரு 10 இட்லி, அதுக்கப்புறமா ஒரு தோசை. நம்மளுடைய விருப்பம்தான். இட்லி செய்யலாம், தோசை செய்யலாம். ஓகே, இனிமேல் இதை அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இதையும் அந்த கடாயிலே கொட்டி வதக்கிட்டு புளியை ஊற்றி புளியை கரைச்சி இறக்கிற வேண்டியதுதான். இதுதான் பச்சை மிளகா ரசம். புளியை ஊற்றின பிறகு ஒரு 2-3 பச்சை மிளகாவை சின்ன அரிஞ்சு போட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ பச்சை மிளகா ரசம் ரெடியாக இந்த மாதிரி மெத்தடில் செய்திருங்க. இது வந்து இட்லி சிக்கன் கிரேவி. குக்கர் திறந்து பார்ப்போம் கிரேவி எப்படி இருக்குன்ட்டு. இதை கொஞ்சம் ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். இப்போ இன்னும் கொஞ்சம் இது வத்தட்டும். இன்னும் கொஞ்சம் கெட்டிமான பதத்துக்கு வரட்டும். கறியெலாம் வெந்திருக்கும். டேஸ்ட். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரட்டும். சூப்பர் டேஸ்ட். கொதிக்கிட்டோம் நல்லா. சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு, இட்லி ஆயிடுச்சு.
கிரேவி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இட்லியும் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் ரசம் ஒயிட் ரைஸ் தான், அதோட எக் ஆம்லேட். சிக்கன் கிரேவி ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.